இருக்கட்டும். நீண்ட ஆயிரம் பெற்று நிறைந்த செல்வத்தோடு நீ வாழும்படி உனக்கு ஆசீர்வாதம். மகாராஜா சபையை பார்த்தியா? சபையை பார்த்தால் அறிவுக்கு ஆச்சாரத்துக்கு எப்படி தோற்றப்படுகிறது? லட்சுமி கடாட்சிபுர சபை. லட்சுமி கடாட்சிபுர சபை. ஆமா மகாராஜா. ஆலிலே பூங்காயும் இதுதான் பழமுண்டானார் சாலவே பட்சியெல்லாம் தன்குடி என்று வாழும். சாலையா பட்சியெல்லாம் தன்குடி என்று வாழும். வாலிபர் வந்து தேடி வந்திருப்பார் கோடான கோடி. ஆளிலே யாதை விட்டால் அன்று வந்து இருப்பார். ஆமாங்க. ஏன்னா விளக்கம் புரியுது ஒண்ணும் புரியல மகாராஜா. சபையை பார்த்தால் ஆலவிருச்சம் போல் தழை துவங்கி இருக்கின்றது. ஆலமரத்துல பழம் பழமரமான பட்சிகள் எல்லாம் தன்குடி என்று வாழும். நம்ம வீடு தன்குடி என்று வாழும். ஆமா, வயிறார சாப்பிடுமா, சாப்பிட்டு நம்ம வீடு என்று அங்கே குடியிருக்கும். உண்மைதான். அப்படி இருந்தாலும் சபையை பார்த்தால் ஆலமரத்தும் போல் தழை துவங்கி இருக்கின்றது. இங்க பாத்தியா? நம்ம பெற்றோர் பெரியவர்கள் வந்திருக்கின்றார். மாதா பிதா குரு தெய்வம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்கார் 96 புராணங்கள் எல்லாம் திக்கட கற்றுணர்ந்த பெரியவர்களை பாத்தியா? எவ்வளவு அமைதியாக அடக்க ஆச்சாரத்துடன். கண்டிப்பா. எந்த ஊரு? நம்ம திருவண்ணாமலை சக்தி தியேட்டர் திரௌபதி திருவிழா. ஆனா மகாபாரதம் அந்த சபைக்கு இந்த சபையை பார்த்தால் எப்பதான் தோற்றப்படுகிறது? அந்த சபையோட சபை அற்புதமா இருக்கு. கரெக்ட். ஆனால் அப்ப சபையில எழுந்தருளிய நாட்டாமை கண்ணம் தலைவர் அன்னோடு பாதத்திற்கும் முன்னால் எழுந்தருளிய சற்று வருத்தி சபையை 1651 அடியாகத்தான அமர்ந்தருளிய அப்பா மதமாரியம்மன் பூஜாக்கும் தேவதை அம்மாவுடைய பாதத்துக்கு அம்மாவுக்கு மகனா இருக்கின்றார். யாரு? வீரபத்ர பாவராய விநாயகபெருமான் முருகப்பெருமான். இன்றைக்கு வீரபத்ரன் சிறப்பு. அண்ணனோட பாதத்திற்கும் நாடக கம்பெனி அனைவருக்கும் வாத்தியார் அவர்களுக்கு உனக்கு எதுனா கேட்டு வாங்க மாட்டேங்க. கேட்டு வாங்க மாட்டேன். குட்டா வாங்கிக்குவா, கேட்டு வாங்க மாட்டான். வந்தா போனி ஆகணும். இப்படி இருந்து வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கு. அது சொல்லதே அந்த மாதிரி நாடகம் தான் வாங்கிட்டு இருக்கணும். என்ன பண்றது? யாருன்னு போட்டுட்டா அடி வாங்கிதான். அப்படியா? ஓ, அது கேட்டா நீ பிறந்தவனா? ஆமாங்க. போன ஜென்மத்துக்கு ராஜாவா இருந்தா இந்த ஜென்மத்துக்கு கேட்டியார் நாயிட்டேன். ஓ, ரைட் ரைட். அப்படி இருந்தாலும் அப்பாற்பட்ட சபையில எழுந்தருளிய அனுமான்கள் வணக்கம். மூன்றாவது கடவுள் முதல் கடவுள் அந்த திருவண்ணாமலைக்கு கைலாய பெருமாள் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர். அவர்தான் முதல் கடவுள். கைலாய கோவிலாக வீட்டிருக்கின்ற 2014 மடத்து முக்கத்தாதியாக சிவபெருமான் ஆக்கள் அழித்தல் வாராக பிரபஞ்சத்தில் அதர்மத்தை அதர்மத்தால் அழிப்பாராம். அவர் யாரு? அப்பா நாராயணன். கரெக்ட். எல்லுக்குள் எண்ணியபால் எங்கு நின்ற பராபர வஸ்து வைவந்தத்தில் எழுந்தருளிய பகவான். ஆமா, அவர் தான் 2வது கடவுள். 3வது கடவுள் ஆமா. ஆறாக பிரபஞ்சத்தில் எறும்புக்கடல் 8886 ஜீவராசிகளுக்கு பிண்டம் பிடிக்கக்கூடிய சிவயான் தான்
இந்த பாமர மக்கள் எல்லாம் படிக்கிற நீ தானா? உண்மை உண்மை. ஆனா திருட்டு வக்கால உலகத்துல நீ எல்லாரையும் எப்படி வேணாலும் படிக்கும். ஆமா, என்னையா ஒல்லியா படிச்சா அவனையா குண்டா படிச்ச. நீ ஒல்லியா இருக்கிற இவன் குண்டா இருக்கானா? தங்கம்மா டாபர் மாட்டியா? ஏன் அது மாதிரி படிக்கிறான்? அவன் தான் குண்டு, நீ மெல்லிசா இருக்கியா? ஒல்லியா படி. ஏன் அது மாதிரி படிக்கிறான்? இது அவன் பாக்குற பார்வை பயமா படிக்கிறா படிச்சு வச்சுக்கிறா என்ன காது கேட்காத படிச்சாங்க அவன் மூணு காதாடுறான் உனக்கு மூணு காதா அப்படின்னு கேள்வி அவன். ஆமா மகாராஜா. என்னடா மகாராஜா, ஒரு மனிதனுக்கு 2 காது. சோத்தாங்காய் வாட்டம் 1, பீசாங்காய் வாட்டம் 1. 2 காது. 2 காதுல பீசாங்காய் காது கேட்காது. 2 காது 1, கேட்காத காது 1, மொத்தம் 3 காது. அதுதான் இது பேர் தான் 3 காதா. மகாராஜா என்ன சொன்னார் கேக்குதா? கேட்கற காது கிட்ட சொன்னா கேட்கும், கேட்காத காது கிட்ட சொன்னா தானே கேட்காது. எந்த காது கேட்காத? இந்த காது தான் கேட்காது. இது கேட்காதல ஆக்கிறேன். கம்மியாடி அப்படிதான் ராவெல்லாம் அவனுக்கு கெட்டிக்காரனை படிக்க வச்சு அவன் அடியோடியே நடிக்கும். தேவை அந்த வேலை அவனுக்கு. அதை விட்டுரு. ஏன் பொண்டாட்டி ஏன் கொண்டியா படிச்சா திருட்டு ஒத்தால கொடுக்குறியா? என்னடா மரியாதை கொடிக்கிட்டு நான் ஒரு மரியாதை வச்சவா தாங்க மாட்டேன். யாரவா அவனே நொடினா படிச்சவனே அவர் செவனா படிச்சா அவன் வண்டி ஓடுறானாக்கா வண்டி நேரம் ஓடுறனா வர மாதிரி அவன் புண்ணாக்கையா படிச்சுக்க படிக்கிறியா? அப்படி படிக்கிறா பொண்டாட்டியா நொண்டியா படிச்சா நடக்குது. அது நான் அது பேல போன தூக்கி போ கஷ்டப்பட்டு எப்படி இவங்க என் பொண்டாட்டி எப்படி இருக்கா தெரியுமா? மாமாவும் கூட மாட்டான். எப்படி விடுவா? இப்படி கூப்பிடுறாயா? ஏன் அப்படி படிக்கிற? அவன் பொண்டாட்டி அது மாதிரி படிக்கலாமா? ஆட்டாடி முடிச்சுட்டு இவன் வீட்டுக்கு போய் அவன் அந்த மாதிரி வேதனை போட்டு வரான். ஒரு நாள் தவிர. அப்படியா? அது என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லு. தெரியாதா துவாபரி கலியுகம் நடப்பது கலியுகம். ஆனால் சர்வஜாமா அதர்வனம் 4 வேதத்தை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். 4 வேதத்தை வைத்து ஜனனத்தை உச்சரித்தார். உன் ஜனனத்துக்கு 7 பிறவி. ஆமாண்டா, உன் ஜன்மத்தில் பாவமா புண்ணியமா? இல்ல இந்த ஜன்மத்தில் பாவமா புண்ணியமா? இது எத்தனையாவது பிறவி? அப்படி என்று தம்பி பின்னால் எழுதி முன்னால் பார்ப்பது. ஆமா, அந்த பாவ ஜன்மத்துக்கு என்ன அமையுதோ அதுதானே தவிர என்ன பாவம் செய்தானோ புண்ணியம் செய்தானோ. ஆமா, அது. ஆனா முன் ஜன்மத்தில் பாவம் இருந்தாலும் அதுல சொச்சம் இருந்தா இப்பவும் வரும். ஆனா இந்த ஜன்மத்தில் பாவம் அடுத்த ஜனனத்துக்கும் வரும். அதனால் அவன் செய்த பாவத்தை அவனே தான் அனுபவிக்க வேண்டும். நீ செய்த பாவத்தை நீ தான் அடுத்தவர்கள் அனுபவிக்க முடியாது. நைட்டு போல அனுபவிச்சுதான் இருக்கிறான். கரெக்ட். அதனால் அது எத்தவர் அல்ல, அவரவர்கள் செய்த தவறை அவரவர்கள் அனுபவிக்க வேண்டும். அதை விடுங்க. ஆமா, அதை விட்டுருங்க. உலகத்துல கெட்ட நாய் பொட்ட நாய் பத்து நீ தாங்க முடியாது. 6 மாசமா ஐயா
ஏற்றி திருவண்ணாமலை ஆடணும். ஆமா அங்க சாமி அலங்காரம் செய்து உண்மை தேர்ல உட்கார வச்சாங்க. தேர்ல அமர வைத்து தேர் அப்பதான் மூவ் பண்றாங்க. அந்த தேர் அப்பதான் கிளப்புறாங்க. ரெண்டு மாட்டின்னு வெளியே வருது. அந்த தேருக்கு கீழ இருந்து ரெண்டு வெளியே வருது மாட்டி. அந்த மாதிரி படிக்கிறேன். தாளாடி அங்க போவாங்க. அந்த திருமணம் ஆணு பெண்ணு பெண்ணு பார்த்து திருமணம் செய்து ஊர்வலம் வராங்க. வண்டியில அமர வச்சு ஊர்வலம் வராங்க. ஆமா அந்த பெண்ணு பிள்ளை உட்கார வச்சு அந்த தேரை கலப்பணும்னு பார்த்தா அந்த பொண்ணு பிள்ளைக்கு நேரா நின்று அது எதிர்களை மாட்டி முடிக்குது. இந்த கெட்ட நாயம் பொட்ட நாயம் இந்த மாதிரி படிக்கலாமா? அந்த மாதிரி படிக்கிறேன். அது ஏத்தவர் அல்ல. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண், ஒரு ஆணுக்கு ஒரு பெண். அதுதான் கடவுளுடைய கட்டளை. ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் நடந்த உடனே அந்த சிற்றின்ப ஆசை பெரிய ஆசை. அதாங்க பெரிய ஆசை. ஆனால் அந்த சிற்றின்ப ஆசைக்காக அந்த ஆணாகப்பட்டது அந்த பெண் கண்ணை மறைத்து அயலான் மனை மேல் ஆசைப்படுகின்றான் அந்த ஆண். இரண்டாவது பிறவி கட்டானாய். ஆமா அதே பெண்ணாகப்பட்டது தாலி கட்டிய கணவன் எதுக்கு அடுத்தவன் மேல் ஆசைப்படுகின்றாள். அந்த பெண் இரண்டாவது பிறவி பொட்டநாய். அது இரண்டாவது பிறவியில உட்கார்ந்து இருக்காரு. இந்த பையன் கல்லால் அடிச்சு காரி துப்பணும். அது முன் ஜென்மத்து பாவம் இந்த ஜென்மத்துக்கு வந்து அடையுது. அதனால் அது என் தவறல்ல. நீ செய்த தவற மகனை நீயேதான் அனுபவிச்சாக வேண்டும். சரி சரி படைத்தல் ஆரோக்கிய பிரபஞ்சத்தில் ராமநாபுரி வாசன் இடத்தில் இறப்பு. ஒரு பாராகிய பிரபஞ்சத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை இறப்பு? ஆனால் இறப்பு சாம்பலாபுரி வாசன் யமதர்மன் இடத்தில் எத்தனை இன்றைக்கு இறப்போ அந்த கணக்கை பார்த்து எத்தனை பிறப்பு என்று நான் எழுத வேண்டும். அப்படி எழுதிட்டா நான் பெரிதல்ல. என் மனைவி இருக்கின்றாள். ஆமாம் நாவலன் என்று ஓசை கொடுக்கக்கூடியவள் என் மனைவி கலைவாணி. இப்ப என் மனைவி கலைவாணி உன் நாவல் இல்லைன்னா நீ கெட்டி பேச முடியாது, ஆட முடியாது, பேச முடியாது. ஆமாம் ஆராய பிரபஞ்சத்தில் எல்லா ஜீவராஜிகளுக்கும் நாவலன் என்று ஓசை கொடுக்கக்கூடியவள் என் மனைவி கலைவாணி. கலைவாணி அழைத்து சத்தியலோகத்தில் அமர்ந்து இறப்பு பிறப்பு கணக்கெடுத்து அடைப்பு தொழில் தான் எங்களுக்கு பரம்பரை தொழில். ஆமாண்டா. சரி மகாராஜா. அதனால் கலைவாணி அழைத்து சீக்கிரம் போயிட்டு வா. கலைவாணி தப்பா
Thank you.